ஏந்திரு த்ரிஷா, ஏந்திரடி, ஏந்திரடி. நான் உன்னை விட்டு போய் பெரிய தப்பு செஞ்சுட்டேன்டி. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. ஏந்திரி த்ரிஷா. அழாதடா சுதாகர், த்ரிஷாக்கு ஒன்றும் ஆகாதுடா. கடவுள் இருக்கிறாரா, உனக்கு கஷ்டம் மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. என் குடும்பத்துக்கு யார் கண்டு பட்டுச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என் பசங்க ஒன்று மாற்றி ஒன்று அழுவுதுங்களே. மாமா அழாதீங்க மாமா, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது மாமா. அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பிடுவாங்க மாமா. அடச்சி நிறுத்து, நடிக்காத. அவள் இப்படி வந்து படுத்துன்னு இருக்கிறதுக்கு காரணமே நீ தானடி. நீ விட்ட அந்த வாரத்தில் தானடி அவள் விச குடிச்சடி படுத்துட்டு இருக்கா. அவன் மட்டும் ஏதாச்சும் அவளுக்கு உயிருக்கு எதனா ஆகட்டும், மவளே உன்னை சாவடிக்கிறேன் நான். அம்மா வந்துட்டான். பொண்டாட்டி எதனா சொல்லிட்டா மட்டும் மூக்கு மேலே வந்துருமே கோவம். நம்ம நில்றா. அத்தை, அக்கா இப்படி பண்ணுவாங்கன்ட்டு நான் கனவுகளை கூட நினச்சி பார்க்கல அத்தை. நான் அந்த வார்த்தையை வேணும்னுட்டு சொல்லலை அத்தை, தெரியாமல் வந்துடுச்சு அத்தை. ஆமாண்டி, உனக்கு வாயில் விரல் வச்சா சப்ப வராது உனக்கு. சின்ன பாப்பா பாரு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு. அவளை போய் மலடின்னு சொன்னவ தானே நீ. உன்னால தாண்டி அவள் இப்படி படுத்துன்னு கிடக்குறா. அங்கே பாரு என் புள்ள என்ன அழுகிறான். என் புள்ள இப்படி அழுந்து நான் பார்த்ததே இல்லடி சண்டாளி. என்னது, த்ரிஷாவை மொலடின்னு சொன்னாலா? யாரு? அஞ்சலியா? ஏம்மா அஞ்சலி, நீ த்ரிஷாவை அப்படி சொன்னியா? ஆமாம் மாமா, வேணும்னு சொல்ல மாமா, தெரியாமல் வாயில் தவறி சொல்லிட்டேன் மாமா. அதுக்கு போய் அக்கா இப்படி விஷ குடிச்சிட்டாங்க மாமா. இங்கே பாரு அஞ்சலி, எங்களுக்கு குழந்தை ஆகாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா என் தம்பிக்கோஸ்கரம் நாங்கள் 5 வருஷம் குழந்தை பெற்றுக்காமல் இருந்தோம். அதனால எங்களுக்கு குழந்தை நிற்கல தெரியுமா. என் தம்பி கல்யாணம் ஆகணும்ட்டு சொல்லிட்டு நாங்கள் குழந்தை பண்ணிக்காமல் இருந்தோம் அஞ்சலி. என் தம்பிக்கோஸ்கரம் என் த்ரிஷா அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கா. அவள் பேசுவாடுவீங்களே, அவளோட இன்னொரு குணம் உங்களுக்கு தெரியுமா? அண்ணே என்னன்னு சொல்ற? ஆமாண்டா கார்த்தி, உனக்கு கல்யாணம் ஆகட்டோன்னிட்டு தான் நாங்கள் 5 வருஷம் குழந்தைய பெற்றுக்காம இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாரும் கேட்குறாங்கன்னிட்டு பண்ணி பார்த்தா குழந்தைய நிற்கலடா எங்களுக்கு. அப்படியே டாக்டர் போய் கேட்டால் கூட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை நிற்கிறது கஷ்டம், கல்யாணம் ஆகிட்டு டக்குன்னு பெற்றுக்குனா மட்டும்தான் குழந்தை நிற்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா, அவளும் ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா பண்ணட்டும்? என் தம்பிக்கோஸ்கரம் உனக்கோஸ்கரம் அவள் இது பண்ணா. ஆனால் உன் பொண்டாட்டியே அவளை மலடின்னு சொல்லிட்டா பத்தியா. அவளுக்கு வேணும்டா, வேணும் எல்லாம் என்னால தான். நான் சொன்னேன்ட்டு ஒரு வார்த்தைக்கு சரிங்கன்னுட்டு சொன்னாவும் இப்போ குழந்தை இல்லைன்னுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள குத்தி காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே. அண்ணன் அல்லாதண்ணே, நீ அழுந்தா என்னால் பார்க்க முடியாதுன்னு. அன்னிக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நிஜமாக சொல்கிறேன். அன்னி திரும்பி நம்ம வீட்டுக்கு நார்மலாக இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்கன்னு. நீ தயவு செஞ்சு அழுவாதண்ணே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுண்ணே. அழாதடா சுதாகர், திரிஷாக்கு கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுடா, ஒன்றும் ஆகாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா. நம்ம திரிஷா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நல்லபடியாக திரும்புவான்டா. நீ அழாதடா. என்ன அஞ்சலி, நீயா இப்படி பண்ண? என்னால் நம்பவே முடியல அஞ்சலி. நான் என் தம்பி பொண்டாட்டியாக பார்க்கல அஞ்சலி, எங்கள் புள்ளியாக நான் பார்த்தேன். நீ இப்படி பண்ணிட்டிய அஞ்சலி. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. எங்கே போகிற அஞ்சலி? கோவிலுக்கு போயிட்டு வரேங்க. சரி பத்ரம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா, இப்போ கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறாளாமா. அங்கே கூட போயிட்டு இவன் என்ன ஆகணும்ட்டு வேண்டிக்கிறாளோ அது கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா தாயே, உனக்கு ஈவுயருக்கு இருந்த தாயின்னா எங்கள் அக்காவை எப்படியாச்சும் நல்லபடியாக வீடு திரும்பணும். அதுக்கோஸ்கரம் தான் நான் இந்த தீச்சட்டியும் பூ மிதிக்க போகிறேன். நீதான் துணியாக இருக்கணும் தாயே.
என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கிறது கூட நான் கவலைப்படாமல் எங்கள் அக்காவை நான் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாற்று தாயே. உன்னை நம்பிதாம்மா வந்துக்கிறேன், கை விட்டுடாதம்மா. தா இந்த பூ மிதிக்கிறேன், எப்படியாச்சும் த்ரிஷாவை அக்காவை காப்பாற்றிடுமா.